பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சது ஒவ்வொரு இடத்துக்கா காலையிலே கிளம்பி போகணும்னு நினைக்கிறது தான். ஆனால் என்னமோ தெரில, கிளம்பி பஸ்ஸில் ஏறி உட்காந்தாலே மத்தியானம் ஆயிடுது. இன்றைக்கி நாங்கள் எங்கள் அத்தை பொண்ணுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக போகிறோம். நாங்கள் இருக்கிறது கேரளா பார்டர், அவங்க கேரளாக்குள்ளே இருக்காங்க. ஸோ நம்ம பார்டர் தாண்டி போகிறோம். எங்கே போனாலும் இந்த கருவாடு வாசம் மட்டும் எங்கே இருந்தாலும் நம்மளை இழுத்துருதுங்க. ஸோ அந்த கடையில் நான் வேறு திங்ஸ் வாங்குறதுக்காக போனோம். பஸ்ஸில் உட்காந்து வெயிட் பண்ணி இப்போ அப்போன்னு ரிலேட்டிவ்ஸ்க்கு வாங்கி வச்சுருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் நாங்களே சாப்பிட்டுட்டோம். அந்தளவுக்கு டிலே ஆயிடுச்சு. போகிற வழியில் நிறைய வேடிக்கை பார்த்துட்டு, அங்கே இருக்கிற வீடெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பொம்மை வீடு மாதிரி இருக்கும். பார்க்க அவ்வளோ அழகாக ஒரு வழியாக வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கும் போயாச்சு. போகிற வழியில் ஒரே வயல், வாழை மரம், தென்னை மரம் அவ்வளோ பசுமையாக இருந்தது பார்க்குறதுக்கே. இந்த இடம்லாம் இப்போ இவ்வளோ வறண்டு இருக்குல்ல, இந்த சீசன்னால் இப்போ தான் நெல் அறுத்துருக்காங்க. நாங்கள் எப்போ வந்தாலும் இந்த இடம் ரொம்ப க்ரீனரியாக ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் அப்படி தான் எய்ம் பண்ணிட்டு வந்தோம். பட் பார்த்தா தான் தெரியுது அவ்வளோ ட்ரையாக இருந்தது. போன உடனே நல்ல ஒரு கேரளா சாப்பாடு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறமா வீட்டை சுற்றி பார்க்கலான்னு சொல்லி வெளியில் போயிருந்தோம். அவங்க ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா கூட வீட்டுக்கு பின்னாடி இருக்க தோட்டத்துலேருந்து எடுத்துப்பாங்க போல். அவ்வளோவுமே இருந்தது. ஏலக்காயிலேருந்து மிளகு, தேங்காய் எல்லாமே இருந்தது. எல்லாமே நல்லா வேடிக்கை பார்த்துட்டு அங்கேயே நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி அடுப்பு வச்சுருப்பாங்க. ஏன்னா தண்ணி உள்ளே சூடாகவே போட்டு வச்சுருப்பாங்க. வேணுங்கிறப்ப குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அது யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி இந்த ஏலக்காய்லாம் பறித்து போட்டு வச்சுருந்தாங்க. அது ட்ரை ஆகி அவ்வளோ நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸோடு நல்லா இருந்தது யூஸ் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் வீட்டிலே வளர்கிற ஏலக்காய். ஸோ க்ரீனாக இருக்காது, பட் உள்ளே நல்ல ஃப்ராக்ரன்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும். அப்படியே வரும்போது அங்கே இருக்கிற சீத்தாப்பழம்லாம் பறித்து கொடுத்தாங்க அத்தை பொண்ணு. ஸோ அது எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இது ஒரு சீத்தாப்பழமும் ராமர் சீத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. பழுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். போகும்போது ஈஸியாக இருந்தது, வரும்போது தான் வழி தெரியாமல் கொஞ்சம் மாறி மாறி வந்துட்டுருந்தோம். ஒரு வழியாக நாங்களும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், நாங்கள் ஏறின பஸ்ஸு தமிழ்நாடே போகாது அப்படின்ட்டு. இடையிலே ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வேறு பஸ்ஸு மாறி போகிற மாதிரி இருந்துச்சு. சரி, அந்த இடத்துலையே கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு.